தேங்க்யூ அண்ணே. ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆன்லைன் மீட்டிங்ல வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். விசேஷமா நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் உங்களோட இப்படி ஆன்லைன்ல இணையும்படியாக கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கூடவே நம்மளுடைய தினேஸ்வர் அண்ணனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன், இப்படியாய் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக. ஸோ கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி ஒரு நிமிஷம் மாத்திரம் பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு பேசுங்க. நீ பேசுகிற ஆண்டவர், நீ உயிருள்ள தேவன், எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறீங்க. கர்த்தாவே எங்களோடு பேசுங்க. அடியேன்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்து நடந்து அதை பாஸ் பண்ணுகிறவர்களாய் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். மீண்டுமாய் இயேசு நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். முதலாவது அண்ணன் என்ன சொன்னாங்க, என்னை பத்தி நான் ஒரு சிறிய அறிமுகம் கொடுத்துட்டு தென் ஊழியங்களை பத்தி ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரா கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போக சொன்னாங்க. ஸோ என்னுடைய பேர் வெண்ணிலவன், தமிழ்நாடு திருச்சி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன். என்னுடைய பார்ன் ப்ராட்டப் எல்லாமே திருச்சி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் உள்ளது. விசேஷமா நாங்கள் எல்லாம், நான் என்னுடைய குடும்பம் எல்லாம் பிறப்பால் கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல. நாங்கள் எல்லாம் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள், அதாவது இந்து மதத்தை சின்ன வயசுல இருந்து தழுவி பற்றி வளர்ந்தவர்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கர்த்தர் ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். நாங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அம்மா அப்பா தான் முதல்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. அண்ணனும் நானும் ரொம்ப விடாப்பிடியா இருந்தோம். எங்களுக்கு எப்படி திருச்சபைக்கெல்லாம் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனாலும் வேற வழி இல்லாம சர்ச் 9:30 மணிக்கு முடியுதுன்னா 9:25க்கு போவோம். ஸோ அந்த மாதிரி பழக்க வழக்கத்தை உடையவங்களா இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் ஒரு நேரத்துல தொட்டார், சந்தித்தார், இடைப்பட்டார். அங்கிளுடைய ஒரு மீட்டிங்ல ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பல நாட்கள் வேலை மற்ற எல்லா காரியங்களிலும் இருந்தேன். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்பாக கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஞாபகப்படுத்தினார். ஞாபகப்படுத்தின உடனே தாமதிக்காமல் 2018ஆம் ஆண்டுல இந்த ஊழியத்திற்கு வந்தேன். கர்த்தர் எங்களை சந்தித்தது, என்னை சந்தித்தது, எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் ஒரு பெரிய காரியம். ஏன்னா கர்த்தருக்கு சித்தம்னா அதெல்லாம் இன்னொரு நாள் சொல்றேன். அதுல ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். எங்க தாத்தா எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா, ஒரு முழுமையான எக்ஸ்ட்ரீமிஸ்ட், மத வெறியர்னு சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே அவரை பார்த்து நாங்கள் வளர்ந்தோம். தாத்தா அப்படின்னா எங்க அம்மாவினுடைய அப்பா. ஆன்மீகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். ஹிந்து ஆன்மீக கழகம்னு சொல்லி 1990ஸ்லயே வச்சிருந்தாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அவருடைய லெட்டர் பேட். அப்ப பாக்கியான்னு ஒரு புத்தகத்துல, பாக்கியராஜ் அவருடைய புத்தகத்துல கட்டுரை எல்லாம் எழுதுவாரு. நிறைய எழுத்து உள்ளவர், எழுதுற பழக்கத்தை உடையவர். அவர் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய கதை, நிறைய காரியங்களை முழுமையா எங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு பக்கா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாகவே எங்களையும் வைத்திருந்தார். எங்க எங்க சிட்டில இல்ல எங்களுடைய ஏரியால யாராவது கிறிஸ்துவை பரப்புறதற்கு வந்தாங்கன்னா, கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை சொல்றதுக்கு வந்தாங்கன்னா, அதே இடத்துல எங்க வீட்டுல இருக்கிற எல்லா நாயையும் அவுத்து விட்டுட்டு ஒரு சின்ன குழுவை கிரியேட் பண்ணி அங்க வந்த எல்லா கிறிஸ்தவர்களையும் அடித்து விரட்டின நபர் எங்க தாத்தா. எனக்கு இன்னும் ஞாபகம். ஆனா கர்த்தரிடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அதே குடும்பத்துல இருந்து 2 ஊழியக்காரர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. எந்த ஊர்ல எங்க தாத்தா எல்லாத்தையும் இப்படி கிறிஸ்துவை விரட்டி அடிச்சாங்களோ அதே ஊர்லதான் எங்க அண்ணன் இன்னைக்கு பாஸ்டரா இருக்காரு. பெல் நகர்னு சொல்லி அதே ஊர்லதான் எங்க அண்ணன் இன்னைக்கு பாஸ்டரா இருக்காரு. ஸோ கர்த்தர் அப்படியாய் தெரிந்து கொண்டார் எங்கள் குடும்பத்தை, எங்க அண்ணனை. அப்புறம் நான் மிஷினரியா வந்துட்டேன். ஸோ கர்த்தர் இப்படியா எங்களை நடத்தினார். ஸோ 2018ல நாங்க ஜெம்ஸ் ஊழியத்துல காலெடுத்து வைத்தேன். இப்ப கர்த்தருடைய கிருபையினால ஒரு சில ஊழியங்களை கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். முதலாவது ஊழியம் ஜெம்ஸ் யுவக் மஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம்.
ஜெம்ஸ் யூத் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஜெம்ஸ்னுடைய வாலிபர்கள் எங்கெங்கெல்லாம் ஜெம்ஸ்னுடைய திருச்சபை இருக்கிறதோ அங்க வாலிபர்களை கட்டும் பணியில, வாலிபர்களுக்கு தரிசனத்தை போட்டு சபையை உன்னத்திக்காக, அதாவது அந்த யுவக்னு சொல்றதுலயே அதனுடைய விஷன் இருக்கும். யூத் யுனைடெட் வித் விஷன் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சர்ச். சபையினுடைய முன்னேற்றத்திற்காக வாலிபர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை இது பண்ணணும். அது ஒரு ஊழியம். ஜெம்ஸ் யூத் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஹிந்தியில ஜெம்ஸ் யுவக் மஞ்ச்னு சொல்லுவோம். ரெண்டாவது உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான ஊழியம் ஜென் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஊழியம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்ணன் சொன்ன மாதிரி, விமலன் சொன்ன மாதிரி, சங்கீதம் 110:3 அடிப்படையில இந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்ற சொல்லி இந்த ஒரு 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 பேர்டனை கொடுத்து அங்கிள்கிட்ட இப்படியாய் சொல்லி இந்த ஊழியம் இப்பொழுது வரைக்கும் நடந்து வருகிறோம். கர்த்தருடைய கிருபையினால நிறைய காரியங்களை ஜெம்ஸ் யூத் மினிஸ்ட்ரி மூலமாகவும் ஜென்னெக்ஸ்ட் மூலமாகவும் கர்த்தர் செய்ய கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்திலேயே நாங்க 3-4 இடங்கள்ல, ஜார்க்கண்ட்ல 2 இடங்கள்ல, அப்புறம் பீகார்ல ஒரு 2 இடங்கள்ல ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் வாலிபர் கூடுகைய. இப்ப கடந்த நாட்கள்ல விசேஷமா நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாலிபர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் நாங்க கடைசியா போன மீட்டிங்ல. அது மாத்திரமல்ல, ஜென்னெக்ஸ்ட் ஊழியங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார், இன்னமும் செய்கிறார். அதுல நிறைய டெஸ்டிமனியை சொல்லலாம். ஆனா அண்ணன் ஒரு சில காரியங்களை ஷேர் பண்ணா ஜெபிப்பதற்கு கர்த்தர் இங்க என்ன காரியங்களை செய்து வருகிறார்னு பயனுள்ளதா இருக்கும் தம்பி, நீங்க ஷேர் பண்ணுங்க. அதனால இந்த ஒரு சின்ன காரியத்தை நான் ஷேர் பண்ண விரும்புறேன். ஜென்னெக்ஸ்ட் ஊழியத்தை ஜென்னெக்ஸ்ட் மீட்டிங்ல பூஜான்னு சொல்லி ஒரு வாலிப பெண் அட்டன் பண்ணாங்க. முதல் லெவல், 2வது லெவல், அந்த 14 நாட்கள் ட்ரைனிங்கும் கர்த்தருடைய கிருபையினால் அந்த பொண்ணு நடத்தி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய கிராமத்திற்கு போய் சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு சொந்த செலவுல ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் அந்த பொண்ணு நடத்துச்சு. அவருடைய சித்தி பையன் கௌதம்னு சொல்லி, அவங்க எல்லாமே வேற மாற்று மத நம்பிக்கையை உடையவர்கள். கௌதம்னு சொல்லி இந்த பொண்ணு அவன்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லியிருக்கு. அவன் அந்த பையன் சொன்ன காரியம் எல்லாம், அந்த பையனும் பொண்ணு என்கிட்ட ஷேர் பண்ண காரியம், அந்த பொண்ணு போய் சுவிசேஷம் சொல்லியிருக்கு. நீ என்கிட்ட எல்லாம் சுவிசேஷம் எல்லாம் சொல்லாத, அதெல்லாம் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். நீ என்னதான் சொல்லு, என்னதான் பண்ணு, நான் தீவிரவாதியா ஆக போறேன். நான் என்ன பண்ண போறேன், தீவிரவாதியா ஆக போறேன். நீ இதெல்லாம் நீ என் கதையெல்லாம் நல்லா சொல்லாத அப்படின்னு அவன் அவங்க அக்கா கிட்ட சொல்லி இப்படியாய் வாழ்ந்த வந்த பையன். அவங்க அப்பா ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்காரு. அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க அப்பாவே இவனுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, அவங்க அம்மா எல்லாம். ஆனா கர்த்தருடைய மேலான கிருபையினால கட் ஷார்ட் பண்ணி சொல்றேன், ஒரு நாள் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றான். ஏற்றுக்கொண்ட உடனே அவனுடைய வாழ்க்கையில பாக்குறாங்க பெரிய மாற்றம். அவங்க அப்பா பாக்குறாரு, ஏன்னா கடையில இருக்கிற பையன், அவங்க அப்பா பாக்குறாரு பெரிய மாற்றம், பெரிய ஒரு தாக்க இதா இருக்கு. ஏன் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை இவரே சர்ச்சுக்கு போக சொல்லி இவனை வாலண்டியரா, சரிப்பா நீ அவனை மாற்றத்தை பார்த்துட்டு எனக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான்னு தெரிஞ்சு அவங்க அப்பாவே அவனை சர்ச்சுக்கு நீ போலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை பார்த்ததுனால அவனை அனுப்பிச்சு விட்டுருக்காரு. நாளடைவுல அதே மாதிரி அவன் ஜென்னெக்ஸ்ட் வந்தான், ஃபர்ஸ்ட் லெவல் அட்டன் பண்ணி முடிச்சான். முடிச்சிட்டு நேரா வெஸ்ட் பெங்காலுக்கு வேலை செய்ய போயிட்டான். வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஒரு வேலையில இருந்தான். அப்ப நாங்க 2வது லெவல் பேட்ச் அட்டன் பண்ணணும். அப்ப நாங்க அவனுக்கு கால் பண்றோம். நான் தான் கால் பண்ணேன் அவனுக்கு. அப்ப சொன்னா, பையா கால் பண்ணிட்டீங்களா, எப்ப இந்த கால் வரும், எப்ப இந்த கால் வரும்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உடனே கிளம்பி வர்றேன் பையா அப்படின்னா நேரா கிளம்பி வந்தோம். கிளம்பி வந்தோன்னா சொன்னான், பையா உங்களுக்கு தெரியுமா, நான் வேலையை விட்டுட்டு 1 வாரம் லீவ் கேட்கிறேன்னு சொல்லிட்டு என் ஓனர் சொன்னாரு, உனக்கு 2000 ரூபாய் சம்பளம் இந்த மாசத்துல இருந்து ஏத்தி தரேன், நீ இந்த ட்ரைனிங்க்கு போவாத அப்படின்னு ஓனர் சொன்னாரு. 2000 எனக்கு வேணா, நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பையா அப்படின்னு.
கர்த்தர் அபரிவிதமா தொட்டார் 2வது லெவல்ல. என்னன்னா எங்க கடைசி 7வது நாள் நாங்க முடிச்சுட்டு அவங்கள கிராம ஊழியத்துக்கு கூப்பிட்டு போவோம். அப்ப ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தான், அதெல்லாம் நிறைய காரியம் அண்ணே, பயமா இருக்குண்ணே பயமா இருக்குண்ணே அப்படின்னா. ஆனா எந்த வீட்டுக்கு அவனை நாங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வாடான்னு அனுப்பிச்சோமோ அந்த வீட்டுல அவனை ஏற்றுக்கொண்டாங்க. கிறிஸ்துவை அல்லாத குடும்பம் அவனை ஏற்றுக்கொண்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அவன் சொன்னா, என்ன உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி கூப்பிடுறீங்க? எங்களுக்கு கனவுல உங்களை மாதிரியே ட்ரெஸ் போட்ட உங்களையே தான் நாங்க பார்த்தோம் 3 நாளைக்கு முன்னாடி. நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க, நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வரீங்க, அதனாலதான் நாங்க இப்ப உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அவனை இவன் ஜெபம் பண்ணுமான்னு கேட்டிருக்கான். அதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சான். ஷார்ட்டா சொல்றேன், அந்த ஜெபம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பையன் வந்து என்னை பார்த்தப்ப ஓடி வந்து கட்டி பிடிச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி நான் இப்படி சுவிசேஷத்தை சொல்லி அந்த குடும்பம் வந்து என்னை அக்செப்ட் பண்ணது, அவங்க என்ன கனவுல பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கட்டி வந்து பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னான். இனிமே எனக்கு எந்த பயமும் இல்லை பையா, எனக்கு வந்து ரொம்ப அந்த தைரியம் வந்துருச்சு, இனி நான் எங்க போனாலும் கிறிஸ்துவை பிரசங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வெஸ்ட் பெங்கால் கிளம்பி போயிட்டான். ஆனா இன்ன வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை. அவங்க சொந்த மாமா அங்க உள்ள எல்லாருமே இவனை பைபிள் படிக்க விடுறது இல்ல, ஆனாலும் படிக்கிறான். இவன் உபவாசம் வச்சான்னா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். ஏய் நீ என்ன ரோஜானா வைக்கிறியா, என்ன நீ ஆஹ் ரம்ஜானுக்கு நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் வைப்பாங்கல்ல, அதுக்கு ஏதோ ஒரு சொல்லுவாங்க, நோன்பு நோன்பு வைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணி அவனை ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா பேசினப்ப சொன்னான், எனக்கு ஜோம் பண்ணிக்கிங்க ஐயா, இப்படி ஒரு இடத்துல இருக்கேன், நான் சாட்சியா இருக்கணும். யாரு என்ன, அவங்க அணில் அவங்களுடைய மாமா பேரு, 2 பேர் இருக்காங்க, சாதர் அணில் அப்படின்னு சொல்லி 2 பேரை சொன்னான். இவங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிங்க அப்படியா, இவன் கிறிஸ்துவ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னான். சரி, இவன் போயிட்டு வந்த குடும்பம் என்னாச்சுன்னு நான் இப்ப போய் அந்த கிராமத்துலயும் அந்த சபை பாஸ்டர்ட்டையும் விசாரிச்சேன். அந்த சபை பாஸ்டர் சொன்ன சாட்சி, இந்த பையன் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த பையன் எங்க வீட்டுல இப்ப சர்ச்சில் ஒரு முக்கியமான விசுவாசி ஆயிட்டாங்க. அவங்களுடைய விளைச்சல்ல இருந்து அரிசி பருப்பு, சர்ச்சில் எந்த மீட்டிங் நடந்தாலும் அவங்கதான் எங்களுக்கு வந்து கொடுத்து மீட்டிங் நல்லபடியா நடத்தி வைக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ரெகுலர் விசுவாசி அப்படின்னு சொன்னார். சோ கர்த்தர் இப்படியாய் அந்த காரியங்களை ஒரு செயின் ரியாக்ஷனா பண்ணிக்கிட்டு போறாரு. அதற்காக நான் கர்த்தருக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறோம். இது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், நிறைய ஜென்னெக்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய சாட்சிகளை நாங்க விமலங்கள் மூலமா செல்வராஜன் மூலமா மகாராஷ்டிரால இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கங்க. இந்த ஊழியம், இந்த வாலிபர் ஊழியமும் இந்த ஜென்னெக்ஸ்ட்ல ஜென்னெக்ஸ்ட் இருக்கிற மகாராஷ்டிரா சாயர்புரம் கூடவே சிக்கரியாவில் உள்ள ஊழியங்களையும் உங்களுடைய ஜபத்தை நினைச்சுக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். இது ஒரு சின்ன கிளிம்ஸ் தான். இன்னும் என்கிட்ட ஏராளமான சாட்சிகள் நிறைய அடுக்கடுக்கா நான் சொல்லிக்கிட்டே போலாம். கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாம் என்ன 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 என்ன. ஸோ இப்படியா கர்த்தர் காரியங்களை உங்களுடைய பணித்தளத்துல செய்து வருகிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் பொழுது இந்த வாலிபர் ஊழியத்திற்காகவும் கர்த்தர் செய்கிற இப்படி அபரிவிதமான காரியங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நான் இதை ஆழமாய் நம்புறவன். என்ன அப்படின்னா, உங்கள் ஜெபத்தினாலேயே கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்றும், கர்த்தர் எங்களை பின்னாடியிலிருந்து புஷ் பண்ணி கர்த்தர் இப்படியாய் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாய் இருப்பது உங்களுடைய ஜெபம். அதனால தொடர்ந்து நான் வேண்டிக் கொள்வது என்னன்னா, எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் தயவாய் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஸோ இதுதான் எங்களுடைய சின்ன எளிய ஒரு இன்ட்ரோடக்ஷன், கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற காரியம். சரி, நம்ம நேரா கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போகலாம். நான் நம்புறேன் நீங்க எல்லாம் நியூஸ் சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. என்னன்னா, நான் இப்போ ஒரு 2 நாளா ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்ததுல அதுல பார்த்த ஒரு 3 காரியம் என்ன வந்து ரொம்ப யோசிக்க வச்சுச்சு.
உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜந்தர் மந்தர்னு சொல்லி டெல்லியில ஒரு இடத்துல ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆஹ் பெற்றோர்கள் அதுல ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேணாம். அதுல ஒரு தாயாருடைய பேட்டியை பார்த்தேன். ஒரு ஜேர்னலிஸ்ட் போய் பேட்டி எடுக்கிறாரு. ஒரு வயதான அம்மா, அவங்களுக்கு வயது 76 எவ்வளவோவா. அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாரு. அம்மா, நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய வயசு என்ன, இந்த வயசுல வந்திருக்கீங்களா அப்படின்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நான் இது மாதிரி ஆஹ், குஜராத்ல இருந்து வந்திருக்கேன். அம்மா, உங்களுடைய பிள்ளைங்க யாரும் இங்க இருக்காங்களா, நீங்க யாரு கூட வந்திருக்காங்களா? இதோ இது எல்லாம் என்னுடைய பிள்ளைங்க தான், இவங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். அம்மா, உங்க வயசு என்னம்மா? 71 76 அந்தம்மா ஏதோ சொன்னாங்க. அப்ப அந்த ஜேர்னலிஸ்ட் பாராட்டுறாரு, பரவாயில்ல, நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இது பண்றீங்க. அடுத்தது ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், நொய்டால உள்ள ஒரு இன்டர்வியூ. அவர் நல்ல ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அவர்கிட்ட போய் அந்த நபர் நிக்கிறாரு. அந்த ஜேர்னலிஸ்ட் போய் இன்டர்வியூ எடுக்கிறாரு. பாக்குறதுக்கு கார்பரேட்ல வேலை பார்க்குற மாதிரி எங்கேயோ இருக்கீங்க, இங்க என்ன சார் பண்றீங்க அப்படின்னு. நான் சொல்றாரு, நான் நொய்டால வேலை பார்க்கறேன், நான் காலையில இருந்து இங்கதான் இருக்கேன் அப்படின்னாரு. இப்ப நீங்க பேட்டி கொடுக்குறீங்க, உங்க கம்பெனிக்காரங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, காலையில இருந்து இங்க இருக்கேன் அப்படின்றீங்களே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா. காலையில இருந்து நான் இங்கேயே தான் நிக்கிறேன், சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இப்ப போராட்டத்துல பார்த்து இதுல கலந்துக்கிறேன், ஆதரிக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப காலையில நீங்க சாப்பிடலையா? ஆமா, எங்களுக்காக, எங்களுடைய சந்ததிக்காக தானே அவங்க எல்லாம் போராடுறாங்க. ஸோ நான் ஒரு நேரம் சாப்பிடாட்டி என்ன பிரச்சனை அப்படின்னு. நொய்டால வேலை பார்க்குற ஒரு கார்பரேட் ஆளு, நடுத்தர வயதை உடையவர், அவருக்கு எப்படியும் ஒரு 45 வயது இருக்கு. அடுத்ததா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். 15 வயசு மதிக்கத்தக்க அந்த ஒரு பொண்ணுகிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஒரு குட்டி பொண்ணு. அதுகிட்ட கேட்கறாங்க, எங்க இருந்துமா வந்திருக்கேன், என்னம்மா அப்படிங்கிறாங்க. நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன், இதுக்காகவே நான் ஸ்பெஷலா வந்திருக்கேன். உன் பேர் என்னம்மா சொல்லுது, உன்னுடைய வயசு என்ன, 15 வயசு ஆகுது அப்படின்றது. அப்ப நானும் இந்த என்ன பண்றேன், இந்த போராட்டத்தை கலந்துக்க தான் வந்திருக்கேன், ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்பதான் நான் யோசிச்சேன், ஒரு 3 தலைமுறையை நான் இங்க பாக்குறேன். ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு தலைமுறை, அடுத்ததா ஒரு 40 வயது 40 வயசுல உள்ள ஒரு தலைமுறை, 15 வயசுல உள்ள தலைமுறை, எல்லாரும் அந்த ஒரு காரியத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா பங்கெடுக்கிறாங்க. ஏன், என்னன்னா, நம்ம இந்த மக்கள், நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கிற மக்கள் இதை ஆதரிக்கிறாங்க. என்ன ஆதரிக்கிறாங்க? எங்கள் பிள்ளைகளுக்காக அவங்க என்ன பண்றாங்க, போராடுறாங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்காக அவங்க என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. அது மாத்திரம் இல்லாம நிறைய பேரை பாக்குறோம். என்னுடைய பிள்ளைங்க JEE எக்ஸாம் எழுதிச்சு, எங்களுடைய பிள்ளைங்க நீட் எக்ஸாம் எழுதிச்சு, இப்படி ஆகி போச்சு, இப்படி ஆயிடுச்சு, நாங்க பிரச்சனை என்ன, எல்லாரும் சொல்றாங்க என் பிள்ளைங்க நல்லா படிக்குது, நல்லா படிச்சிருக்கு, இத்தனை இது பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னாலே நம்மளுடைய சமுதாயத்துல நல்ல படிக்கணும், நல்ல ஜாப் கிடைக்கணும், நல்ல ஒரு ஹாப்பியான, நீங்க ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் செட்டில்டு லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயத்துல அந்த அந்த பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தான் நான் இந்த 2 நாட்கள்ல பார்த்தேன். அந்த 3 தலைமுறை அது என்ன ரொம்ப தொட்டுச்சு. அந்த 3 தலைவர், 76 வயசு, 45 வயது, அடுத்தது அந்த 15 வயது. சோ இத பார்க்கும் பொழுது வேதத்துல எனக்கு இன்னொரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. வேதத்துல இந்த ஒரு காரியம், நியாயாதிபதிகள் புத்தகத்துல 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம். யாராவது முடிஞ்சால் தமிழ்ல வாசிக்க முடியுமா? யாருக்காவது முடிஞ்சுச்சுன்னா தம்பி நான் வாசிக்கிறேமா, சொல்லுமா. ஓகே. நியாயாதிபதிகள் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம். ஒரு நிமிஷம். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும்
யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நூனின் குமாரனாகிய போதுன. இப்ப 10 வாசிச்சிருங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. தேங்க்ஸ்ண்ணே. சோ இங்க 3 சந்ததியை இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியுது. யோசுவாவின் தலைமுறை, அதாவது முதல்ல இருந்த ஜெனரேஷன், யோசுவாவின் தலைமுறை. உங்களுக்கு நல்லா தெரியும், யோசுவாவினுடைய இங்க தெளிவா எழுதியிருக்கு, யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும். யோசுவாக்கு பின் உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பர்கள், 2வது தலைமுறை. இப்ப 1வது தலைமுறை நீங்க பாருங்க, யோசுவாவினுடைய தலைமுறை. இத நான் 1வது ஜெனரேஷன் சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு சந்ததி தேவனை அனுபவித்த ஒரு சந்ததி, தேவனை ரொம்ப பர்சனலா, தேவனோடு முக்கியமா நெருங்கின ஒரு வாழ்க்கை, ஒரு உறவு கொண்ட ஒரு சந்ததி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாத்திராகமம் புத்தகத்துல நீங்க உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 12 அதிகாரம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, எப்படி தேவன் வனாந்திர வழியிலே 40 வருஷம் கிட்டத்தட்ட அந்த நபர்களை எப்படி நேர்த்தியாய் நடத்தினார், எப்படி காரியங்களை பண்ணார். நீங்க அந்த ஒவ்வொரு அந்த காரியங்களை எல்லாம் எடுத்துக்கலாம். கர்த்தரை பர்சனலாய் அனுபவித்த ஒரு சந்ததி, கர்த்தர் என்னென்னலாம் செய்தாரோ, யோசுவாவினுடைய அந்த ஒரு தலைமுறை, யோசுவாவினுடைய அவருடைய அந்த ஏஜ், அந்த ஒரு முதல் தலைமுறை, எல்லா காரியம், கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்ததை பார்த்திருப்பாங்க. கர்த்தர் பின்னாடி பார்வோனின் சேனை, முன்னாடி செங்கடல், இந்த சைடு வனாந்திரம், பாலைவனம், இது எல்லாத்தையும் நெருக்கின சூழ்நிலையில கர்த்தாவே அப்படிங்கிற ஒரு திகை தெரியாத நேரத்துல கர்த்தர் வழி தடையிலிருந்து வழி பிளந்ததை பார்த்த ஒரு சந்ததி, அந்த சிவந்த சமுத்திரத்தின் வெட்டான் தரையில நடந்த ஒரு சந்ததி, அப்படிப்பட்ட என்னது ஒரு சந்ததி. எல்லா காரியங்களையும் கண்ணார கண்டவர்கள், கர்த்தர் செய்த எல்லா பராக்கிரமத்தையும் பிரம்மாண்டத்தையும் எல்லாவற்றையும் கண்டு அனுபவித்த ஒரு சந்ததி. அது 1வது சந்ததி. நான் சொல்லுவேன் யோசுவாவின் சந்ததி அல்லது யோசுவாவின் தலைமுறை, யோசுவாவின் நாட்களில் வாழ்ந்த ஒரு சந்ததி. எல்லாவற்றையும் பார்க்கிறாங்க. கர்த்தர் மன்னாவை வருஷிக்க செய்தது, கர்த்தர் எப்படி என்னென்னலாம் கேட்டாங்களோ, வனாந்திரம் ஒண்ணும் இல்ல, என்னதான் பண்றது அப்படிங்கிற ஒரு காரியத்துல ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. சாப்பாடா கர்த்தர், தண்ணியா கர்த்தர், எல்லாவற்றையும் அப்படி ஒரு நெருங்கின ஒரு உறவு, கர்த்தரை அனுபவித்த ஒரு சந்ததி. The generation that knew and they experienced God closely. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சந்ததி. அவர்களுக்கு என்னன்னா, கர்த்தர் வெறும் ஒரு ஸ்டோரி கிடையாது, ஒரு 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 கதை அல்ல, அவர்களுக்கு அவரை எல்லாம் பார்த்து அனுபவித்த ஒரு காரியம். எல்லா காரியங்களையும் எப்படி எல்லாம் கர்த்தர் இது பண்ணாரோ, யோர்தானிலே வழி பிளந்தது, அதாவது யோசுவாவின் நாட்கள்ல சொல்றோம், யோர்தானிலே வழியை பிறந்தது, எரிகோவை சுற்றி வந்து, எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்து நொறுக்கி, இந்த காரியங்களை எல்லாம் அனுபவித்த யோசுவாவின் தலைமுறை. இது 1வது தலைமுறை.
அவங்களுக்கு என்னன்னா, நாங்கள் கர்த்தரை பார்த்தோம், கர்த்தர் மேல எங்களுக்கு என்ன இருக்கு, எங்களுக்கு ஒரு பர்சனல் இது. இப்படிப்பட்ட ஒரு சந்ததி, இப்படிப்பட்ட ஒரு காரியம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டாவதா ஒரு தலைமுறை என்னன்னா, யோசுவாவுக்கு பின் உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய முப்பரின் ஒரு நாட்கள். யோசுவா மரித்து போறாரு. யோசுவாவுக்கு அப்புறம் வாழ்ந்தவங்க, யோசுவாவுக்கு அப்புறம் உயிர் வாழ்ந்த மூப்பர்கள், யோசுவா எல்டர் மூப்பர்கள், அவர்கள். இவர் ஒரு, நான் தான் சொன்னேன்ல, இவர் ஒரு 80 வயசு ஆளுன்னா இந்த மூப்பர்கள் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் அந்த ஸ்டோரி சொன்ன மாதிரி 75 45 15ன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி யோசுவா 80, அடுத்தது இவர்கள் ஒரு 40. இந்த மூப்பர்களின் நாட்கள்ல என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் கர்த்தர் செய்ததையும் பார்த்தார்கள். ஆனா அந்த காரியங்களை என்ன பண்ணிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஒரு சில காரியங்கள் மேபி வேணா மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா அவர்கள் சொல்வதையும் கேட்டார்கள். கர்த்தர் இப்படியெல்லாம் சிவந்த சமுத்திரத்துல செஞ்சாருப்பா, இப்படி யோர்தானை பிளந்தாருப்பா, இப்படியாய் நாங்கள் 7 நாட்கள் இப்படி சுத்தி வந்தோம், எங்களுக்கு இந்த பட்டணங்கள்ல கர்த்தர் இப்படியான வெற்றியை கொடுத்தார், இப்படிப்பட்ட அற்புத காரியங்களை செய்தார். கேட்டு வளர்ந்த, கர்த்தர் செய்ததை ஞாபகம் வைத்திருக்கிற ஒரு சந்ததி. இந்த சந்ததி நான் சொல்லுவேன் ரெண்டாவது சந்ததி. ரெண்டாவது சந்ததி, த ஜெனரேஷன் ரிமெம்பர்ட் காட். அதாவது கர்த்தர் செய்ததை ஞாபகம் வைத்து கர்த்தரை அனுபவித்த ஒரு சந்ததி, கர்த்தரை போற்றின ஒரு சந்ததி. அவருடைய பரமக்கிரம கிரியைகளை கேட்டு ஞாபகம் வச்சு, இப்படியெல்லாம் செஞ்சாரு எங்க கர்த்தர், இப்படியெல்லாம் காரியங்களை இது பண்ணினார்னு கேட்டு அனுபவித்த, கேட்டு அதன்படி செய்த என்னது அப்படி ஒரு சந்ததி. இது மூப்பர்களின் சந்ததின்னு சொல்லலாம். இல்லாட்டி செகண்ட் ஜெனரேஷன், த ஜெனரேஷன் ரிமெம்பர்ட் காட். ஜெனரேஷன் என்னது? ரிமெம்பர்ட் காட். நான் இப்ப கடைசியா அடுத்து சொல்ல போறதுதான் மூன்றாவது ஒரு சந்ததி. மூன்றாவது ஒரு சந்ததி 10வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடனே சேர்க்கப்பட்ட பின்பு. அந்த ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு. முதல் ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு, இறந்துட்டாங்க. எல்டர்ஸ் ஜெனரேஷன் ஆரம்பிக்குது. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததி எல்லாரும் தங்களுடைய பிதாக்களுடனே சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. கர்த்தரை முழுமையாய் அனுபவித்த சந்ததி, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த காரியங்களை ஞாபகம் வைத்து அதன் அடிப்படையில கர்த்தரை சேவித்த ஒரு சந்ததி. மூன்றாவது ஒரு சந்ததி கர்த்தரையும், அதாவது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி. ஆங்கிலத்துல இன்னும் அழகா போட்டிருக்கோம், ஒரு சில மொழிபெயர்ப்புகள்ல மிகவும் அழகா போட்டிருக்கு. another generation grew up who they did not knew the God, acknowledged the God. அவரை தெரியல, அவரை தெரியாத ஒரு சந்ததி. அவர் என்ன நம்மளுடைய முன்னோர்களுக்காக செய்தார், கர்த்தர் எங்கள் பூர்வ ஜனங்களிலே எங்களுடைய ஆன்சஸ்டர்ஸை எப்படி எகிப்திலிருந்து விடுதலை செய்தார் தெரியாது, எப்படி காரியங்களை எங்களுடைய மூப்பர்களின் சமயத்துல பண்ணாங்க அதுவும் தெரியாது. கர்த்தரையும் அறியல, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த காரியங்கள் ஒரு காரியத்தையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பிச்சான். நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன அருவருப்புகளை 12வது வசனத்துல இருந்து கிட்டத்தட்ட நீங்க அவங்க செய்தார்கள் என்று 12வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க குறித்து வைத்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட 15வது வசனம் வரைக்கும் அவர்கள் செய்த அருவருப்புகளை, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க.
இருக்கு. நல்லா யோசிச்சு பார்ப்போம். எதற்காக நிறைய பண்டிகைகளை அவர்கள் ஆசரித்தார்? உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய பண்டிகைகளை அவர் ஆசரித்தார்கள். பஸ்கா பண்டிகை, அப்புறம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அப்புறம் கூடார பண்டிகை, நிறைய காரியத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணாங்க, அனுபவித்தாங்க. அவர்கள் அந்த அந்த காலகட்டத்துல, இவர்கள் காலகட்டத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா பண்டிகைகள் இருந்துச்சு. பண்டிகைகள் என்னென்ன பண்டிகைகள், ஒரே நிமிஷம் அதையும் நான் சொல்லிடுறேன் என்னென்ன பண்டிகைகள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முதலாவது. ஒரே நிமிஷம். நீங்க யாத்திரையாகமம் 12வது அதிகாரத்துல பார்க்கலாம். என்னன்னா பஸ்கா, பாஸ் ஓவர் சொல்லி அந்த பண்டிகை. அப்புறம் 13 பார்க்கலாம், அன்லெவன்டு பிரெட், ஃபீஸ்ட் ஆஃப் அன்லெவன்டு பிரெட். 7 நாட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்னன்னா அதை புளிப்பில்லாம ஆக்கி அதை ஞாபகப்படுத்திக்குவாங்க, எப்படி எகிப்திலிருந்து கர்த்தர் எங்களை என்ன பண்ணாரு, கூட்டிட்டு வந்தாரு. அது பாஸ் ஓவர், அந்த 10 வாதைகள், அதை ஞாபகப்படுத்துகிற காரியம். அடுத்தது கூடார பண்டிகை, லேவியராகமம் 23வது அதிகாரத்துல பார்க்கலாம். இது எல்லாம் என்னன்னா ஒவ்வொரு காரியத்தை ஞாபகப்படுத்துது. என்னன்னா கர்த்தர் செய்த காரியங்கள். கர்த்தர் எங்க எகிப்தியர்களை எப்படி சங்கரித்தார், எப்படி எங்களுடைய முற்பிதாக்களை, ஒவ்வொரு பண்டிகையும் அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கர்த்தரை நினைவு கூற வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் அதனுடைய குறிக்கோள். கர்த்தர் இந்த காரியங்களை செய்தார், இந்த காரியங்களுக்கு இதுதான் அர்த்தம். நல்லா பாருங்க, இந்த பண்டிகைகள் எல்லாம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த பண்டிகைகள் எல்லாம் இந்த தலைமுறையின் காலத்துல, அவர்களுடைய மூப்பர்களின் காலத்துல நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. நீங்க சாமுவேல்ல பார்க்கலாம், இல்ல பின்ப நியாயாதிபதிகள் அடுத்தது 5வது அதிகாரம்னு நினைக்கிறேன். நீங்க அந்த பின்னாடி எல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்தந்த காரியங்கள்லாம் இந்த பண்டிகைகள் அவங்க நாட்களில ஆசரிக்கப்பட்டது. ஆனாலும் அது வெறும் பண்டிகை தானே ஒழிய அதுக்கு பின்னாடி இருந்த கர்த்தருடைய காரியங்களை அவர்கள் என்ன பண்ணல, பார்க்கல, அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கல, அதை அறிந்து கொள்ள முயற்சிக்கல. ஃபெஸ்டிவலுக்கு என்ன இல்ல, பஞ்சம் இல்ல, அது நடந்துகிட்டே 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 தான் இருக்கு. பண்டிகைகளுக்கு பஞ்சம் இல்ல, ஆசரிப்பு கூடாரம் இருந்திருக்கு, பிரதான ஆசாரியர்கள் இருந்திருக்காங்க, வழிகள் இருந்திருக்கு. ஆனாலும் கர்த்தரை அறியாத ஒரு சந்ததியும் இது எல்லாத்துக்கும் நடுவுல அங்க இருந்திருக்கு. ரிலீஜன் ரிமைண்ட், பட் ரிலேஷன்ஷிப் டிஸப்பியர்ட். மத காரியங்கள் எல்லாம் இருந்திருக்கு, கர்த்தரோட அந்த உறவு மறைந்து போயிடுச்சு, பிழிந்து போயிடுச்சு. ரொம்ப வேதனையான காரியம், ரொம்ப வேதனையான காரியம். எதுக்கு இந்த 3 என்னுடைய நேரம் இன்னும் ஒரு 5-10 நிமிடங்கள் மாத்திரம் தான், அதற்குள்ள இந்த காரியத்தை நான் சொல்லி முடித்தேன். நம்ம காரியங்களை நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்போ மேபி நீங்க மீட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த 3 தலைமுறையை சேர்ந்தவர்களா நம்ம இருக்கலாம். ஒருவேளை அந்த ஒரு 75-80 வயது தலைமுறையா இருக்கலாம், நம்ம 2வது அந்த 40-45 வயது தலைமுறையா இருக்கலாம், இல்லாட்டி அந்த 3வது ஜெனரேஷன் 15-20. நாம் நம்முடைய தலைமுறைய அல்லது என்னுடைய தலைமுறைய நான் எப்படி வளர்க்கிறேன், என்னுடைய தலைமுறையை எப்படி வளர்க்கிறேன்? நீங்கள் எல்லாரும் அந்த 1வது தலைமுறையா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கர்த்தருக்கும் என்ன எப்படின்னா, நீங்கள் அனுபவித்தது உண்டு கர்த்தரை. நீங்க பர்சனலா என்ஜாய் பண்ணிருப்பீங்க, குறைவுகளின் மத்தியில, வியாதியின் மத்தியில, அல்ல கர்த்தர் எப்படி நம்மை
வேற்று மதத்திலிருந்து நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சித்தார். கர்த்தரை பர்சனலி என்ன பண்ணியிருப்போம், நம்ம என்ன பண்ணியிருப்போம், நல்லா அறிந்திருப்போம். ஸோ நாம் ஃபுல்லா கர்த்தரை என்ன பண்ணியிருப்போம், அதை ஃபுல்லானா நாம் கர்த்தரை அனுபவித்திருப்போம். ஸோ இந்த 2வது தலைமுறை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கர்த்தர் சொல்றதை, அதாவது அந்த முதல் தலைமுறை சொல்றதை கேட்டிருப்போம். கர்த்தர் இப்படியெல்லாம் நம்ம குடும்பம் இருந்துச்சு, இப்படிதான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம மாறணும், கர்த்தருடைய காரியங்கள் எப்படியா இருந்துச்சு, நான் உன்னை இப்படிதான் படிக்க வச்சேன், கர்த்தர் இப்படிதான் செஞ்சாரு, இந்த காரியங்கள் அவங்களும் கொஞ்சம் அனுபவிச்சிருப்பாங்க. அப்பா அந்த அந்த முதல் தலைமுறையுடைய காரியத்தை முழுமையா பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த 2வது தலைமுறையின் நேரத்தையில அவர்களும் கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பாங்க, அனுபவித்திருக்கிறார்கள். ஆனா அந்த 3வது தலைமுறை என்னவா இருந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ நாம் நம்மை கேட்கலாம் என்னன்னா, ஆஹ் நம்ம 3வது தலைமுறைக்கு நம்ம ஜெபின்னு சொல்ல முடியாது. இப்ப அதாவது ஜெபின்னு சொல்றதை விட்டுட்டு, அல்லது நீ கர்த்தரை என்ன பண்ணு, இறுகமாய் பிடித்துக்கொள், கர்த்தரை நம்பு, அல்லது நீ மற்றவர்களை மன்னி, நீ வந்து கர்த்தரை ஆராதி அப்படின்னு சொல்றத விட என்ன அப்படின்னா, நம்மளை பார்த்து, அதாவது என்ன பார்த்து அப்பா ஜெபம் பண்றாங்க, நம்மளும் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அப்பா கர்த்தரை எப்படி ஆழமா நம்பியிருக்காங்க, இல்ல தாத்தா எப்படி கர்த்தரை ரொம்ப கெட்டியமா பிடிச்சிருக்காங்க, அது மாதிரி நானும் என்ன பண்ணணும், கர்த்தரை பிடிச்சுக்கணும். ஸோ அதை பார்த்து நம்மளுடைய சந்ததி வளர வேண்டும். அதை பார்த்து நம்மளுடைய காரியங்கள் வளர்ந்தால் இன்னும் அருமையா இருக்கும். ஸோ நாம் எந்த காரியத்தை நம்மளுடைய தலைமுறையின் இடத்திற்கு திணிக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்றோம், இதுல திணிக்கிறோம். கடைசியா அந்த 2வது தலைமுறை நம்மளுடைய அந்த ஃபெய்த்தை வந்து நம்ம பாஸ் பண்றோமா, என்னுடைய வேலை வெறும் கர்த்தர் செய்த காரியங்களை நான் சொல்லி கொடுக்குறேன்னா, அதாவது என்னுடைய வாழ்க்கையில, அவனுடைய சின்ன வயசு வாழ்க்கையில நான் செய்ததை சொல்லி கொடுக்குறேன்னா. ஏன்னா இதுல உபாகமம் 6:6-7 எழுதி தெளிவா எழுதியிருக்கு. என்ன அப்படின்னா, இம்ப்ரெஸ் தெம் ஆன் யுவர் சில்ட்ரன். இந்த கட்டளைகளை என்ன பண்ணுன்னா அவன் மேல நீ இது பண்ணு. அவன் நீ சும்மா நம்ம என்னது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம சொல்லி, நீ அவன் அந்த உபாகமத்துல நம்ம கலோக்கியல் லாங்குவேஜ்ல சொன்ன ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் சொல்லி கொடுக்காத, இல்ல உபவாச ஜபத்துக்கு மட்டும் சொல்லி கொடுக்காத, இல்ல இதுக்கு மட்டும் சொல்லி கொடுக்காத. நீ என்ன பண்ணும், எப்ப உட்காரும் பொழுதும், எந்திரிக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், ஓடும் பொழுதும் இதை நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா நம்ம வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறோம், ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறோம். கண்டிப்பா பின்பாக வருகிற இந்த தலைமுறை, அதாவது பின்பாக வருகிற குடும்பம், இதற்கு நம்ம என்ன பண்றோம், இந்த காரியங்களை சொல்லி கொடுக்குறோமா. ஏன்னா தீமோத்தேயுவை பத்தி ஒரு வசனம் அழகா எழுதியிருக்கும். உன் தாய் உன்னை 1 தீமோத்தி அதனுடைய 1வது அதிகாரம் சாரி ஒரே நிமிஷம். 2 தீமோத்தி அந்த 2வது விசுவாசம் அதிகாரம் அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். உனக்குள்ளும் இருக்கிறது என்று என்ன பண்ணிருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். தாயின் இடத்துல, அதாவது பாருங்க, அவங்க பாட்டி, அவங்களுடைய பாட்டி யாரு, லாயிஸ். அவங்களுடைய அம்மா ஐனிஸ். அவர் யார் அப்படின்னா தீமோத்தி. லாயிஸ் அந்த தாயார் ஐனிஸ்க்கு கடத்திட்டாங்க. லாயிஸும் ஐனிஸும் அந்த விசுவாசத்தை யாருக்கு கடத்திட்டாங்க அப்படின்னா
தீமோத்தேயுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க, கடத்திட்டாங்க. ஸோ நாம் எதை கடத்துகிறோம், இல்ல நீங்களும் நானும் எதை கடத்துகிறோம், நம்மளுடைய இந்த மூன்றாவது ஆஹ், சந்ததிக்கு, தலைமுறைக்கு நீங்களும் நானும் எதை கடத்துகிறோம், இந்த காரியத்தை நம்ம கடத்துகிறோம். ஸோ இந்த காரியத்தை நம்ம என்ன பண்றோம், அடுத்த இந்த தலைமுறைக்கு நாம் கொடுக்கிறோமா? ஒரு பெரிய கேள்வி. நீங்க என்னன்னா, நான் ஒரு போன மாசம் ஒரு நபரோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். வேற யாரும் இருந்தாங்க, எடியனோட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னன்னா, எனக்கு பயமா இருக்கு. இப்ப நம்மளுடைய ஜெம்ஸ் ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, தாங்குகிற, தன்னுடைய நேரத்தினால் தாங்குகிற, தன்னுடைய பலத்தினால் தாங்குகிற, தன்னுடைய பொருளாதாரத்தினால் தாங்குகிற, தன்னுடைய எல்லாவற்றினாலும் தாங்குகிற ஒரு தலைமுறை இப்ப இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ஜென்ஸனுடைய கர்த்தர் அவர்கள் மூலமா என்ன பண்ணிட்டு இருக்காரு, காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா இது நம்மளுடைய மூன்றாவது தலைமுறைக்கு நம்ம கடத்த முடியுமா? இதை நம்ம கடத்த வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு இந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கு நீங்க இன்றைக்கு இந்த முதல் தலைமுறையில இருக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, நீங்க கர்த்தருக்காக நேரத்தை கொடுக்குறீங்க. இல்ல 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க, 2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க. இல்ல நம்ம இந்த மூன்றாவது தலைமுறை மிஷன்ஸ்க்காக, ஊழியங்களுக்காக, வட இந்தியாவுக்காக அல்லது கர்த்தரை அறியாத ஜனங்களுக்காக இப்படி ஜெபிக்குமா? நாம் அந்த விசுவாசத்தை அப்படி கடத்துவோம். அல்ல கர்த்தருக்காக தங்கள் நேரத்தை கொடுப்பார்களா? உங்களுடைய தலைமுறை எல்லாம் ஒரே பிள்ளையா இருந்தாலும் தூக்கி கொடுத்தீங்க. ஒரே பிள்ளையா இருந்தாலும் ஊழியத்துக்கு போப்பான்னு வட இந்தியாவுல தூக்கி கொடுத்தீங்க. இப்ப வருகிற மூன்றாவது சந்ததி, இப்ப நாங்க பார்க்கிற அந்த 2வது சந்ததியை தூக்கி கொடுக்கறது இல்ல. பிள்ளைகளை கர்த்தருக்கு என்று, ஊழியத்திற்கு என்று, இப்படி 2வது சந்ததியே இல்ல. மூன்றாவது சந்ததி எப்படி கர்த்தருக்கு கொடுக்குமா? பெரிய கேள்விக்குறி. எல்லா காரியங்களிலும் என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு, நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நம்ம இந்த குடும்ப காரியங்கள்ல 3 தலைமுறையை பத்தி பார்த்தோம். முதல் தலைமுறை கர்த்தரை அனுபவித்த தலைமுறை, உங்கள் தலைமுறை. 2வது தலைமுறை கர்த்தரை அனுபவித்து கர்த்தர் செய்த காரியங்களை ஞாபகம் வைத்த தலைமுறை, அதன்படி செய்த தலைமுறை. 3வது தலைமுறை இந்த தலைமுறை என்னன்னா, அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியா எல்லாரும் தங்கள் பிதாக்களுடனே சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும். நான் விசுவாசிக்கிறேன், நாம் 2 தீமோத்தேயு 1:5 பார்த்தபடி அந்த லாயிஸ் பாட்டியை போல, அந்த ஐனிஸ் அம்மாவை போல தீமோத்தேயுவுக்கு நாம் உங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கர்த்தரை அறியாத சந்ததி அல்ல, கர்த்தரையும் கர்த்தருடைய காரியங்களையும் ஞாபகம் வைத்து அறிந்து புரிந்து அனுபவித்த ஒரு சந்ததி, கண்டிப்பாய் என்ன பண்ணும் அப்படின்னா வரும், வளரும். அதனுடைய பங்குக்கும் எனக்கும் தான். அதனுடைய பங்கு என்னதுதான்? உங்களுக்கும் எனக்கும் தான். அதனுடைய பங்கு உங்களுக்கும் எனக்கும் தான். நாம் எப்படி இருக்கிறோம்? நான் நம்புறேன், நம்ம ஒரு 3வது தலைமுறை எழுமோ, அது எப்படிப்பட்ட தலைமுறைனா, எனக்கு பிடிச்ச வசனம், ரொம்ப மிகவும் நான் அனுபவித்து நேசிக்கிற ஒரு வசனம், சங்கீதம் 78.
அது வேற மொழிபெயர்ப்புல இன்னும் அழகா இருக்கும். ஆனா தமிழ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் முடிச்சிட்டேன். 78:6-7. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு, அதுக்கப்புறம் அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகள் மட்டும் இல்ல, அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படி தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும். போதும் 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 அக்கா. இனி பிறக்கும் சந்ததியார், நான் இந்த முழுசா இதை நான் போவேன்னு நினைக்கிறேன். இனி பிறக்கும் சந்ததியார் அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயலை மறவாமல் அவர்களை கற்பனைகளை கை கொள்ளும்படியான ஒரு சந்ததி இப்படி என்ன பண்ணணும், நமக்கு வளரணும். இப்படி ஒரு சந்ததி என்ன பண்ணணும், எழும்பணும். இப்படி ஒரு சந்ததி, மூன்றாவது சந்ததி இப்படிப்பட்ட அக்காலத்திலே கர்த்தரை அறியாத சந்ததியாய் அல்ல, கர்த்தரையும் அவருடைய காரியங்களையும் அறிந்து அவர்கள் பிள்ளைகள் அறிவிக்கும்படி அவர்கள் கட்டளையிட்டு அது அப்படியே ஒரு செயினா போகும்படியாக நம்முடைய சந்ததி வரணும். அதுதான் நம்மளுடைய ஆசை. அதற்காக முதல் தலைமுறையாகிய நாமும் 2வது தலைமுறையாகிய நாமும் இந்த 3வது தலைமுறைக்கு கடத்த வேண்டியது நம்முடைய என்னது பணி. 2 தீமோத்தி 1:5 படி எப்படி தீமோத்தேயுவுக்கு கடத்தினார்களோ அவர்கள், அதே போல அந்த தாயார்களை போல, அந்த பாட்டியை போல, அந்த தாயாரை போல நாமும் கர்த்தரிடத்துல நாமும் இதை செய்வோம் என்றால் கர்த்தரை அறிகிற ஒரு சந்ததி வளரும். தேசம் தேவனை அறியதான் வேண்டும். கண்களை முழுவதும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இம்மட்டுமாய் உங்களுடைய ஆராதனைகளை அங்கீகரித்து ஆண்டவரே, எங்களுடைய வசனத்திற்காக உங்களுடைய வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நியாயாதிபதிகள் எங்களுடைய அர்ப்பணிப்பு, எங்களுடைய எல்லா கர்த்தருக்கடுத்த காரியங்களையும் இந்த 3வது சந்ததிக்கு கடத்த, 3வது சந்ததியின் மனதை ஒழிக்க எங்களுக்கும் கர்த்தர் கிருபை செய்யும். இந்த சந்ததியை ஹேண்டில், இந்த சந்ததியை ஆண்டவரே கர்த்தருக்காக வளர்த்தெடுக்க ஆண்டவரே இவர்கள் மனதில் இந்த விசுவாசத்தை ஆண்டவரே பாய்ச்சுகிற ஒரு கிருபையும் பலனையும் கர்த்தர் எங்களுக்கு தருவோம். தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு பேசும். தொடர்ந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள சந்ததி, ஒரு குடும்பம் எழும்பட்டும். நாமத்தில்